அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மனத்திறன் பாடப்பகுதியில் 2 எளிமையான டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று, தனித்த மாறுபட்ட எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தல். இன்னொன்று, தனித்த அல்லது மாறுபட்ட படங்களை தேர்ந்தெடுத்தல் அப்படின்ற 2 டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல தனித்த மாறுபட்ட எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகளை கொடுத்தா எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, இந்த வினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கப்பட்ட கேள்வியில் 4 வார்த்தைகள் இருக்கும் அல்லது 4 எழுத்துக்கள் இருக்கும். இந்த 4 எழுத்துக்களில் அல்லது வார்த்தைகளில் 3 வார்த்தைகளுக்கு ஒரு பொதுத்தன்மை இருக்கும். அதாவது அதுக்குள்ளார ஒரு லாஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்க்கவியல் தொடர்பு இருக்கும். மீதி ஒன்று எந்த தொடர்பும் இல்லாமல் தனியாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த வேறுபட்டதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3க்கு ஒரு தொடர்பு இருக்கும், மற்ற ஒன்று வேறுபட்டு இருக்கும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் எந்த மாதிரி அந்த கொடுக்கக்கூடிய 4 வார்த்தைகள் எதை மாதிரி கேட்பாங்க அப்படின்னா கொடுப்பாங்க அப்படின்னா, தமிழ்ல இருந்து சில வார்த்தைகள், நூலாசிரியர்கள் பெயர்கள், இல்லை புகழ்பெற்ற நூல்கள், இல்லை கதாபாத்திரங்கள், இது மாதிரி கொடுக்கலாம். ஆங்கிலத்தில் வவ்வல்ஸு, கான்சனன்ட், ஆர்டிகல்ஸ், பார்ட் ஆஃப் ஸ்பீச், இல்லை ஆங்கில எழுத்துக்களுடைய இடமதிப்பு, இடமிருந்து வளம், வளமிருந்து இடம், இது மாதிரி கேட்கலாம். இல்லை அறிவியல் பாடத்திலிருந்து பொருட்களுடைய தன்மைகள், அது தாவரங்கள், விலங்குகள், இது போன்ற எது வேணாலும் வரலாம். அந்த கொடுக்கப்பட்ட நாம கண்டுபிடிக்க வேண்டியது கொடுக்கப்பட்ட 3க்கு என்ன பொதுத்தன்மை இருக்குதோ அதை கண்டுபிடிச்சு எது பொருந்தாததோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ முதல் கேள்வியா, மாறுபட்ட வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். இப்போ இதுல பாருங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல 3க்கு ஒரு பொதுத்தன்மை இருக்கும், 1 மட்டும் வேறுபட்டு இருக்கும். இதுல என்ன பொதுத்தன்மைன்னு பாருங்க. தமிழ் அப்படின்றது ஒரு மொழி, ஆங்கிலம் அப்படின்றதும் ஒரு மொழி, தெலுங்கு அப்படின்றதும் ஒரு மொழி. ஆனால் அறிவியல் ஒரு மொழி கிடையாது. இந்த அறிவியல் மொழி கிடையாது. இது ஒரு அறிவை வளர்த்தக்கூடிய ஒரு பாடம் சார்ந்த ஒரு பகுதி. அப்போ மற்ற 3ம் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு 3ம் மொழி பாடங்கள், அறிவியல் மட்டும் பாடப்படும். அடுத்தது 2வது, இங்க பாருங்க, டெம்பிள், இன், சர்ச், மாஸ்க். இதுல முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கொடுக்குற 4 வார்த்தைகள் இது மாதிரி வார்த்தைகளாக கொடுக்கும்போது பெரும்பாலும் ஆங்கிலத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஆங்கிலத்தில் இருக்கும்போது அதோடைய பொருள் புரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் எளிமையாக பண்ண முடியும். இப்போ டெம்பிள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்துக்களுடைய வழிபாட்டு தலம். சர்ச் அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலம். மாஸ்க் அப்படின்னா முஸ்லிமோட வழிபாட்டு தலம். அப்போ இந்த 3க்கும் ஒரு பொதுத்தன்மை இருக்குது. என்ன அப்படின்னா, இது 3ம் வழிபாட்டு தலங்கள். ஆனால் இன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, தங்கும் இடம், லாட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கும் விடுதி. அப்ப இதுதான் வேறுபட்டது. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் மற்றவைகளிலிருந்து வித்தியாசமானது எது? இப்ப கீழ்கண்டவற்றில் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த 4ஐ படிக்கணும். முதல்ல கோட், டைகர், டீர், கவ். கோட்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஆடு, புலி, மான், பசு. இப்ப இந்த 4ல எது என்ன பொதுத்தன்மை இருக்கும்? 4மே விலங்கு தான். ஆனா அவங்களுடைய உணவுகளை பொறுத்து இது மாறும். இப்ப கோட் எதை சாப்பிடும்? தாவரங்களை உண்ணக்கூடியது. டீர் எதை சாப்பிடும்? தாவரங்களை உண்ணக்கூடியது. கவ் எதை சாப்பிடும்? தாவரங்களை உண்ணக்கூடியது. ஆனா டைகர் என்பது மாமிசத்தை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. அதனால மற்ற 3ம் தாவர உண்ணிகள்,
இது மட்டும் டைகர் மட்டும் ஊன் உண்ணி. அதனால ஊன் உண்ணி இதுதான் வேறுபட்டது. அப்ப டைகர் தான் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4மே மூன், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர். இப்போ இதில் பாருங்க மூன் அப்படின்னா என்னது? சந்திரன், நிலா நமக்கு தெரியும். எர்த் அப்படின்னா நாம் வாழும் பூமி. மார்ஸ் அப்படின்னா செவ்வாய் கிரகம். ஜூபிட்டர் அப்படின்னா வியாழன் கிரகம். இப்போ இதை மூணுலையும் பாருங்க இந்த எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர் இது மூணுமே நாம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களை குறிக்கும். ஆனா அந்த மூன் அப்படின்றது இது என்னது? இது ஒரு துணைக்கோள். எதோட துணைக்கோள்? நம்ம பூமியோட துணைக்கோள் தான் இந்த மூணு. அப்ப மற்ற மூன்றும் சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள். ஆனா இது பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரு துணைக்கோள். அப்ப வேறுபட்டது எது? மூன் தான். அடுத்தது பாருங்க 4 விளையாட்டுகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 விளையாட்டுல என்ன பொதுத்தன்மை, எந்த 3 பொதுத்தன்மை இருக்குன்னு பார்க்கணும். கிரிக்கெட், ஹாக்கி, செஸ், ஃபுட்பால். இங்க படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும், இது எளிமையா இருக்கு உங்களுக்கு. கிரிக்கெட் அப்படின்றது வெளி விளையாட்டு, ஹாக்கி அப்படின்றது வெளி விளையாட்டு, ஃபுட்பால் அப்படின்றது வெளி விளையாட்டு. ஆனா செஸ் என்னது? உள் அரங்கத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு. இப்போ மற்ற 3ம் வெளி விளையாட்டு, செஸ் மட்டும் உள் விளையாட்டு. இப்போ வேறுபட்டது எது? செஸ் தான். அந்த 3வது ஆப்ஷன் தான். இங்கே பாருங்க ஆப்பிள், கிரவுண்ட்நட், மேங்கோ, பனானா. இப்போ ஆப்பிள் ஒரு பழம், மேங்கோ இதுவும் பழத்தை குறிக்கும், மாம்பழம், பனானா வாழைப்பழம். இப்போ இந்த 3மே பழங்களை குறிக்கிறது. இவங்களுக்குள்ள இருக்கிற பொதுத்தன்மை என்னது? இதுவும் பழம், மேங்கோவும் பழம், ஆப்பிளும் பழம். அப்ப வேறுபட்டது எது? கிரவுண்ட்நட். கிரவுண்ட்நட்னா என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய வேர்க்கடலை. அப்ப இந்த வேர்க்கடலைன்றது பழ வகையை சார்ந்தது இல்லை, பருப்பு வகையை சார்ந்தது. அப்ப மற்ற 3ம் பழங்கள், கிரவுண்ட்நட் தான் வேறுபட்டது. அப்ப இதுதான் விடை. பாருங்க இப்ப இடது பக்கம் விலங்குகள் கொடுத்துருக்காங்க, வலது பக்கத்துல அது எழுப்பக்கூடிய ஒலிகளுக்கு ஆங்கிலத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப சிங்கம் எழுப்பக்கூடிய ஒலி, அந்த கர்ஜனைக்கு பேரு இங்கிலீஷ்ல ரோர்ஸ். எலிஃபண்ட் எழுப்பக்கூடிய ஒலிக்கு பேரு ட்ரம்பட். டாகுக்கு பார்க். கேட்டுக்கு என்ன வரும்? ஆமா, இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? குவாக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா கேட்டோட சவுண்ட் என்னது? மெவ்ஸ், MEW, மெவ்ஸ் தான் வரும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? குவாக்குன்னு கொடுத்துருக்காங்க. குவாக்குன்றது வாத்து எழுப்பக்கூடிய ஒலி. அப்ப வந்து இங்க தவறா இருக்கிறது எது? கேட்டோடைய சவுண்டை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தவறா கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு விடை எதுதான் வரும்? எது வேறுபட்டது? இதுதான் வேறுபட்டது, கேட்டுதான். இப்போ இதுவரைக்கும் பார்த்தது நான் கொடுக்கப்பட்ட கேள்வியில 4 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய பொதுத்தன்மையை வச்சு பார்த்தோம். இப்ப பார்க்க போறது ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. ABCன்னு சொல்லக்கூடிய அல்பபெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் இடம்பெறும். இதுதான் முக்கியமானது. ஏன்னா பழைய கேள்வித்தாளில் போன வருஷம் நடந்ததுல ஆங்கில எழுத்துக்கள் அடிப்படையாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு முதல் கேள்வி 4 ஆப்ஷன் இருக்கு. ஈன்னு ஒரு லெட்டர், ஐன்னு ஒரு லெட்டர், யூன்னு ஒரு லெட்டர், எக்ஸ். இதுல என்ன எந்த 3ம் ஒரு ஒற்றுமை இருக்கும், பொதுத்தன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இங்கிலீஷ்ல இந்த 26 லெட்டர் அல்பபெட்ஸ்ல இருக்கக்கூடிய 26 லெட்டரை நம்ம 2ஆ பிரிப்போம். ஒன்று வவ்வல்ஸு, இன்னொன்று கான்சனன்ட். இப்போ வவ்வல்ஸ்னா என்னது? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டர்ஸும் வவ்வல் லெட்டர்ஸ்னு சொல்லுவோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 21 லெட்டரும்
கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க இருக்கிறது பாருங்க, இ ஒரு வவ்வல் லெட்டர், ஐ ஒரு வவ்வல் லெட்டர், யூ ஒரு வவ்வல் லெட்டர். அப்ப எக்ஸ்ன்றது வவ்வல் லெட்டர் இல்லை, அப்ப இது கான்சோனன்ட். இப்ப நமக்கு விடை என்னது? இந்த 4 தான் விடை. இங்க பாருங்க, இந்த கேள்வி சென்ற ஆண்டு கேட்கப்பட்ட இந்த விஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதே தான் 4 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதுல வேறுபட்டது எதுன்னு கேட்குறாங்க. நம்ம பார்க்கும் போதே தெரியும், இதுல ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் வவ்வல் லெட்டர், ரிமைனிங் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே கான்சோனன்ட். அப்ப எது வரும் விடைங்க? 3 கான்சோனன்ட், 3த்துக்கும் பொதுமைத்தன்மை இருக்கு. இது 3மே கான்சோனன்ட். பொதுமைத்தன்மை இல்லாத வேறுபட்டது இந்த ஈ தான், ஏன்னா அது வவ்வல். இப்ப பாருங்க, 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வார்த்தைகள்ல 3 வார்த்தைகளுக்கு பொதுமைத்தன்மை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த எழுத்துக்கள்ல ரேடார்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை இடமிருந்து வலமாக எழுதினாலும் வலமிருந்து இடமாக எழுதினாலும் ஒரே மாதிரியா இருக்கும். அதே போல சிவிக் பாருங்க, சிவிக் CIVIC அப்படி. அதே போல ரிவர்ஸ்ல எழுதி பாருங்க, CIVIC. இப்ப மாறாது, ஒரே மாதிரியா இருக்கு. நூன் பாருங்க, NOON. திரும்ப ரிவர்ஸ்ல எழுதி பாருங்க, NOON. அப்ப இந்த 3 வார்த்தைகளுக்கும் இடமிருந்து வலமா எழுதினாலும் வலமிருந்து இடமா எழுதினாலும் எந்த மாற்றமின்றி வரும். ஆனா இந்த முதல்ல இருக்கக்கூடிய இதை பாருங்க, REAR. அப்படியே ரிவர்ஸ்ல எழுதி பாருங்க, RA வருந்தது. அப்ப ரிவர்ஸ்ல எழுதும்போது இது வரல, ஒரே வார்த்தையா வராது. இப்ப வேறுபட்டது எது? ஒண்ணுதான் வேறுபட்டது. இங்க பாருங்க, இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, A and B they. இப்ப இந்த 4 வார்த்தைகள்ல 3 வார்த்தைகளுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். A and the, இது 3மே ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா B மட்டும் என்னது? வேறுபட்டது, அது வேற ஒரு வார்த்தை. இப்ப இந்த 3க்கும் பொதுமைத்தன்மைன்றது ஆர்டிகல்ஸ், ஆனா இது மட்டும் வேறுபட்டது. இப்ப விடை என்ன வரும்? 3வது ஆப்ஷன், இதுதான் விடை. இங்க பாருங்க, இப்ப இது போல 2 லெட்டர்ஸ்ல 2 லெட்டர் இல்ல 3 லெட்டர் 4 லெட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னாவே நாம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ABCDய முதல்ல நம்மளுடைய வினாத்தாளில் பின்பக்கத்தில் ரஃப் ஒர்க்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த ரஃப் ஒர்க் பேஜில் முதல்ல என்ன பண்ணிடணும்னா எழுதி வச்சிடணும். ஏவிலேருந்து Z வரைக்கும் லெட்டர்ஸை எழுதி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோடைய தொடர்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது எளிமையாக இருக்கும். அதை எழுதி வச்சிட்டோம்னா, இங்க பாருங்க, ஏவிலேருந்து Z வரைக்கும் எழுதியிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன தொடர்பு இருக்குன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இப்போ முதல் லெட்டர் A இருக்கு, அடுத்த லெட்டர் C இருக்கு. A C. இப்போ ஏவிலேருந்து C எப்படி வந்துச்சு பாருங்க, ஏவிலேருந்து Cக்கு ஒரு லெட்டர் விட்டுட்டு C வந்திருக்கு. அதே போல Dலேருந்து F பாருங்க, Dலேருந்து Fக்கு ஒரு லெட்டர் விட்டுட்டு F வந்திருக்கு. LN பாருங்க, Lலேருந்து M விட்டுட்டு N வந்திருக்கு. அப்ப இது 3மே ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்த லெட்டர் வந்திருக்கு. ஆனா அந்த ஹெச்சும் கே பாருங்க, 3வது ஆப்ஷனுக்கு ஹெச்லேருந்து கேவுக்கு எத்தனை லெட்டர் விட்டுருவாங்க? 1 2 லெட்டர் விட்டு வந்திருக்கு. அப்ப இதுக்கு ஒரு லெட்டர் தான் விடுபட்டிருக்கு, இதுக்கும் ஒரு லெட்டர் தான் விடுபட்டிருக்கு இடையில.
இதுக்கும் ஒரு லெட்டர் தான். ஆனால் ஹெச்சுக்கும் கேவுக்கும் 2 லெட்டர் நடுவில் விடுபட்டிருக்கு. அதனால நமக்கு விடை என்னதுங்க? இந்த 3 தான் விடை. காமிச்சிருக்காங்களா? நம்ம எழுதும் போது இந்த ரஃப் ஒர்க்கில் எழுத சொன்னோம் இல்லைங்களா? அந்த ரஃப் ஒர்க்கில் என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஏவிலேருந்து இசட் வரைக்கும் லெட்டர்ஸும் எழுதிக்கணும். அதோடைய எண் மதிப்பை இடமிருந்து வலமாக மேலே எழுதிக்கணும். அதே போல் வலமிருந்து இடமாக கீழே எழுதிக்கணும். இப்போ நான் எப்படி காட்டியிருக்கணும் அதே போல் நீங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சில கேள்வியில் லெட்டர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும், சில கேள்விகளில் நம்ம எண் மதிப்பையும் கணக்கில் கொண்டு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 லெட்டர்ஸ்லையுமே என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி லெட்டர்ஸ் அதிகமாக வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், அந்த லெட்டர்ஸ் டேபிள் நம்ம பார்க்கணும். இந்த லெட்டர்ஸ் நம்ம எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் என்ன தொடர்பு அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒய் எக்ஸ் வி டி. இப்போ என்ன பண்ணுறோம், எங்கே ஒய் இருக்குது, இங்கே இருக்குது ஒய். எக்ஸ் எங்கே இருக்கு, சரி. இப்போ நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றதை பார்த்துடலாம். ஏன்னா இதுதான் தவறானது. எப்படி தவறானதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதனால முதல்ல இதை செக் பண்ணிக்கலாம். ஜி இ சி ஏ. ஜி எங்க இருக்கு, இங்க இருக்கு. இ எங்க இருக்கு, பின்னாடி ஒரு லெட்டர் விட்டுட்டு அங்க இருக்கு. அடுத்தது ஒரு லெட்டர் விட்டு சி வந்திருக்கு. அடுத்து ஒரு லெட்டர் விட்டு ஏ வந்திருக்கு. அப்ப இந்த ஜிசிஏ எப்படி வந்திருக்கு பாருங்க, ஜில ரிவர்ஸ், அதாவது வலப்புறம் இருந்து இடப்பக்கம் எழுதுறாங்க. அப்படி எழுதும் போது ஒரு லெட்டர் விட்டு விட்டு எழுதுறாங்க. ஒரு லெட்டர் விட்டு ஜில இருந்து ஒரு லெட்டர் விட்டு இ, இல இருந்து ஒரு லெட்டர் விட்டு சி, சில இருந்து ஒரு லெட்டர் விட்டு ஏ. அதே போல இது பாருங்க, இது வருதான்னு பாருங்க. பி எங்க இருக்கு, பி எங்க இருக்கு. பில இருந்து ஒரு லெட்டர் விட்டு டி, டீல இருந்து ஒரு லெட்டர் விட்டு ஆர், ஆர்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு பி. இதுவும் கரெக்டாக வந்திருக்கு. ஹெச்எஃப்டிபி பாருங்க, ஹெச் எங்க இருக்கு, ஹெச் இங்க இருக்கு. ஹெச் இங்க இருந்து, ஹெச்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு எஃப், எஃப்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு டி, டில இருந்து ஒரு லெட்டர் விட்டு பி. அப்ப இந்த மூணுக்குமே ஒரு பொதுமைத்தன்மை இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. என்னது, ரிவர்ஸ்ல எழுதுறாங்க, ஒரு லெட்டரை விட்டுட்டு எழுதுறாங்க. ஆனா இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல ஒய் இருக்கு, ஒய்ல இருந்து எந்த லெட்டருமே விடுபடலை, அடுத்தது எக்ஸ் போட்டாங்க. அப்ப இது என்னது, இதுதான் தவறானது. இப்ப விடை என்னதுங்க, ஒண்ணுதான் விடை. இங்க பாருங்க, இப்போ இங்கேயும் அப்படிதான், 2 லெட்டருக்கு மேலே வந்தாவே நம்ம அந்த டேபிளர் காலத்தை நம்ம வச்சுக்கிட்டு தான் போடணும், அப்போ தான் எளிமையாக இருக்கும். இங்கே பாருங்க, தொகுதியில் ஒரு லெட்டர் வந்திருக்கு, பகுதியில் ஒரு லெட்டர் வந்திருக்கு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஏ வந்திருக்கு இல்லையா, இங்கே ஏ உடைய எண் மதிப்பு என்னன்னு பாருங்க. இந்த ஏவுக்கு இடமிருந்து வலம் அதோட எண் மதிப்பு என்னது, 1. அதே 1 வலமிருந்து இடமா எழுதும் போது எந்த லெட்டருக்கு 1 வருது பாருங்க, இசட்டுக்கு. அப்ப 1ன்ற எண் மதிப்பு இடமிருந்து வலமா போகும்போது ஏவுக்கும், வலமிருந்து இடமா எழுதும் போது இசட்டுக்கும் இருக்குது. அப்ப அதை மேல ஏ போட்டிருக்காங்க, இசட்டை கீழே போட்டிருக்காங்க. அதே போல இங்க பாருங்க, எல் மேல தொகுதியில எல் இருக்கு, எல்லுடைய இடமதிப்பு பாருங்க 12. அதே போல வலம் இருந்து இடமா பார்க்கும்போது 12 யாருக்கு இருக்கு பாருங்க, ஓகே. அப்ப
இடமிருந்து வலமா எழுதும் போது எல்லுக்கு 12, வலமிருந்து இடமா எழுதும் போது ஓவுக்கு 12. அப்ப இதுவும் சரியா பொருந்திருக்கு. அடுத்தது எஸ். எஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எஸ் உடைய மதிப்பு இடமிருந்து வலமா எழுதும் போது 19. அதே போல வலமிருந்து இடமா எழுதும் போது யாருக்கு 19 பாருங்க, ஹெச்சுக்கு 19. அப்ப இதுவும் சரியா பொருந்திருக்கு. அதுவே இப்ப இந்த ஆப்ஷன் பாருங்க, 4வது ஆப்ஷனு. இப்ப இந்த 3மே சரியா பொருந்திருக்கு. மேல இருக்கிற எண்ணுடைய எண் மதிப்பும் கீழே இருக்கிற எண்ணுடைய எண் மதிப்பும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இங்க பாருங்க, எல்லுக்கு இடமிருந்து வலமா 12 மதிப்பு. ஆனா அதே 12 மதிப்பு வலமிருந்து இடமா எழுதும் போது ஓவுக்கு இருக்கு. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கீழே பின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தவறானது, இதுதான் வேறுபட்டது. விடை 4. அதே போல இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றுலேயே 2 லெட்டர் இருக்கு. 2 லெட்டருக்கு மேலனாவே நீங்க இந்த பாக்ஸை கொண்டு வந்துக்கணும். இந்த பாக்ஸை போட்டு செக் பண்ணி போறது ரொம்ப ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. இப்போ இந்த ஏவுல இருந்து அடுத்த லெட்டர் எஃப். எஃப் இந்த ஏவுல இருந்து எஃப் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏவுல இருந்து ஒரு ஜம்ப்பு, 2 ஜம்ப்பு, 3, 4, 5 ஜம்ப். இப்போ ஏவுல இருந்து எஃப் 5 ஜம்ப் ஆகுது. ஏவுல இருந்து எஃப் வர்றதுக்கு 5 ஜம்ப் பண்ணி எஃப் லெட்டருக்கு போகுது. அதே போல எல்லும் கியூவும் பாருங்க. எல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கியூ எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப எல்ல இருந்து எம் 1, 2, 3, 4, 5. இப்போ இதுக்கும் 5 ஜம்ப். எல்ல இருந்து கியூக்கு போறதுக்கு 5 ஜம்ப் ஆயிருக்கு. இப்போ டில இருந்து ஐ பாருங்க. டி எங்க இருக்கு? இங்க இருக்கு டி. டி இங்க இருக்கு. ஐ இங்க இருக்கு. 1, 2, 3, 4, 5. இப்போ இதுக்கும் 5 ஜம்ப் தான் ஆகுது. அப்ப இதே வந்து பாருங்க, சரி இங்க டில இருந்து ஐ தானே பார்த்தோம், இங்கதான் 5. இப்போ இதே டபிள்யூ செட்டுக்கு பாருங்க. டபிள்யூ இங்க இருக்கு, இசட் இங்க இருக்கு. டபிள்யூல இருந்து இசட் 1, 2, 3. அப்ப இதுக்கு எத்தனை? டபிள்யூ இசட்டுக்கு 3 ஜம்ப் தான் வந்திருக்கு. அப்ப தவறானது எது? 3 தான் தவறானது. அடுத்தது இங்கேயும் அப்படிதான். 2 லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னாவே நம்ம என்ன சொன்னோம், அந்த பாக்ஸ் வர வச்சுக்கணும். இந்த பாக்ஸில் எக்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இசட் எங்க இருக்கு? பின்னாடி. அப்ப இடமிருந்து வலமா போகுது. ஆனா என்னது, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் நடுவுல ஒரு லெட்டர் விட்டுட்டாங்க. எக்ஸ் எக்ஸ் மேல தொகுதியில் எழுதியிருக்காங்க, வகுத்தல் குறி. கீழே பகுதியில் வந்து இசட் ஒரு லெட்டர் விட்டுட்டு இசட் எழுதியிருக்காங்க. அதே போல இந்த ஏவும் டியும், சரி இதை விட்டுருங்க. 3க்கு பாருங்க, ஆர் டி பாருங்க. ஆர் எங்க இருக்கு? ஆர் இங்க, டி இங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆர் மேலே போட்டுட்டு ஒரு லெட்டர் விட்டுட்டு தான் கீழே வகுத்தல்ல டி போட்டிருக்காங்க. அது போல டியும் எஃப்பும் பாருங்க. டி எங்க இருக்கு? டி இங்க இருக்கு. எஃப் இங்க இருக்கு. இந்த டியில இருந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு எஃப் கீழே எழுதியிருக்காங்க. அப்ப இது மூன்றும் பொதுமைத்தன்மை இருக்குது. சரி, இப்ப இதுக்கு என்னது பாருங்க. ஏ எங்க இருக்கு? ஏ வந்து இங்க இருக்கு. டி வந்து இங்க இருக்கு. இப்ப இதுக்கு என்னது? ஏவுல இருந்து டிக்கு பாருங்களேன். 1, 2,
2 லெட்டர் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கு. அப்போ மற்றது எல்லாத்துக்குமே இடையில ஒரு லெட்டர் தான் விட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கு மட்டும் என்னது, இடையில 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அதனால் வேறுபட்டது எது, இந்த 2 தான். இங்கே பாருங்க, இப்போ இது போல் இங்கே லெட்டர்ஸும் வந்திருக்கு, எண் மதிப்பும் வந்திருக்கு. இது மாதிரி கலந்துருக்கும் போது இந்த டேபிளை நாம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த டேபிளை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, கே. அடுத்தது 12. ஃபர்ஸ்ட் லெட்டர் கே, அடுத்தது எம், நடுவில் 12. அப்போ கேவுக்கும் கே எழுதியிருக்காங்க, நடுவில் ஒரு லெட்டர் விட்டுட்டு எம் எழுதியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நம்பர் என்ன வந்திருக்கு, 12. இந்த 12 பாருங்க, யாரோட லெட்டரு, சாரி யாரோட எண் மதிப்பு, எல்ன்ற லெட்டருடைய எண் மதிப்பு. அப்போ இங்கே கே எல் எம், அந்த எல் எழுதாமல் எல்லோடைய எண் மதிப்பை எழுதிட்டாங்க. அப்போ இது மூன்றுமே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய 3 லெட்டரு. ஆனால் கேவுக்கு அந்த லெட்டர் போட்டாங்க, அடுத்து எல் வரணும், எல்லுக்கு பதிலாக அதோட எண் மதிப்பு போட்டாங்க, அடுத்தது எம் போட்டாங்க. அப்போ இது வந்து இந்த ஆர்டரில், அதாவது 3 லெட்டர் தொடர்ச்சியாக இருக்குது, நடுவில் இருக்கிறது லெட்டர் எழுதாமல் எண் மதிப்பு போட்டிருக்காங்க. இப்போ இதே இது மற்றதுக்கு பொருந்துதான் பார்க்கணும். இப்போ இது பாருங்க, பி. பி எங்கே இருக்குது, எல்லாத்துக்குமே நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. இந்த பிக்கும் பியிலேருந்து ஆர் எழுதியிருக்காங்க, இடையில ஒரு லெட்டர் விட்டாங்க, அந்த லெட்டர் கியூவு. அந்த லெட்டரோடைய வேல்யூ வந்து அங்கே இருக்கு பாருங்க, 17. அப்போ எதோட வேல்யூ 17, கியூ. இப்போ பி கியூ ஆர் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக பி கியூக்கு பதிலாக அதோட எண் மதிப்பு 17 ஆர் அப்படின்னு போட்டாங்க. அதே போல் இங்கே பாருங்க, இ. இ எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, ஜி எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இருந்து ஒரு லெட்டரை விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க, அந்த லெட்டரோட எண் மதிப்பு, அந்த லெட்டருக்கு பதிலாக அந்த லெட்டரோட எண் மதிப்பு இங்கே வந்து 6 வந்திருக்கு. இங்கே பாருங்க, இங்கேயும் 6. அப்போ இ எஃப் ஜின்னு எழுதியிருக்கணும். இ எழுதிட்டாங்க, எஃப்க்கு பதிலாக அதோட எண் மதிப்பு 6 எழுதிட்டாங்க, ஜி அப்படியே எழுதிட்டாங்க. அப்போ இந்த மூன்றுமே சரியாக ஒரு பொதுத்தன்மையோட இருக்குது. 3 தொடர்ச்சியான எண்கள், சரி 3 தொடர்ச்சியான லெட்டர்ஸு, நடுவில் இருக்கிற லெட்டருக்கு பதிலாக அதோட எண் மதிப்பு. ஆனால் இதுக்கு பாருங்களேன், 2வது ஆப்ஷனுக்கு ஜி. ஜி வந்து இங்கே இருக்கு, ஐ இங்கே இருக்கு. ஜியிலேருந்து ஒரு லெட்டர் தள்ளி தான் எழுதியிருக்காங்க கரெக்டாக. ஆனால் நடுவில் இருக்கிறது ஹெச். ஆனால் ஹெச்சோட வேல்யூ என்ன இருக்குங்க, 8 வந்திருந்தா இது வந்து சரியானது. ஆனால் இங்கே என்ன வந்திருக்குங்க, 9 வந்திருக்கு. அப்போ ஜி ஹெச் ஐன்னு வந்திருக்கணும், ஹெச்சோட மதிப்பு 8, ஆனால் அவங்க 9ன்னு போட்டிருக்காங்க. அப்போ தவறானது எதுன்னு கேட்டோம்னா இந்த 2வது ஆப்ஷன் தான் தவறானது. இங்கே பாருங்க, இப்போ இதுவும் அதே தான், எண் லெட்டர்ஸும் வந்திருக்கு, எண்களும் கலந்து வந்திருக்கு. இது மாதிரி வரும்போது இந்த டேபிளர் கலம் ரொம்ப முக்கியம். நம்ம டேபிளர் கலம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன லெட்டர் வந்திருக்கு, டி எஃப். டி எங்கே இருக்கு, இங்கே. எஃப் எங்கே இருக்கு, இங்கே. இங்கே டி எஃப், நடுவில் 10 இருக்கு. சரி, எண் மதிப்பு பார்க்கலாமா. டியோட எண் மதிப்பு என்னது, 4. எஃபோட எண் மதிப்பு 6. அப்போ இதுலேருந்து நம்ம ஏதோ ஒரு லாஜிக் கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த டியோட எண் மதிப்பு 4ஐயும் எஃபோட எண் மதிப்பு 6ஐயும் கூட்டினா என்ன வருது, 6 4 நமக்கு 10. அதனால தான் நடுவில் கூட்டி போட்டிருக்காங்க. இப்போ இதோட எண் மதிப்பையும் இதோட எண் மதிப்பையும் கூட்டி நடுவில் போட்டாங்க. அதே போல் இதுக்கு பாருங்க, ஜி. ஜியோட எண் மதிப்பு என்னது, 7.
m உடைய எண் மதிப்பு என்னது 13. இப்போ இந்த 7ஐயும் 13 கூட்டுங்க, 7ஐயும் 13 கூட்டினா 20. அந்த ரெண்டு எண் மதிப்பையும் கூட்டி நடுவில் 20 போட்டாங்க. அதே போல் இந்த 4வது ஆப்ஷன் பாருங்க, இதோட எண் மதிப்பு P-உடைய எண் மதிப்பு 16, T-உடைய எண் மதிப்பு 20. 16ம் 20ம் 36. அப்போ இது மூன்றுக்கும் இந்த லெட்டர், அந்த ரெண்டு லெட்டரோட எண் மதிப்பை கூட்டி நடுவில் போட்டிருக்க அந்த பொதுமைத்தன்மை இருக்குது. இதுக்கும் கரெக்டாக வருது, ரெண்டும் கரெக்டாக வருது, இதுவும் கரெக்டாக வருது. ஆனால் இதுக்கு மட்டும் பாருங்கள், கேவோட வேல்யூ என்னது, கேவோட வேல்யூ எண் மதிப்பு 11, எம்மோட எண் மதிப்பு என்னது 13. அப்போ கே வந்து 11, எம் வந்து 13. இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 24. ஆனால் அவங்க போட்டிருக்கிறது 22. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இதுதான் தவறானது. அப்போ நம்ம இது வரைக்கும் தனித்த மாறுபட்ட வார்த்தைகள் அல்லது எழுத்துக்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இதுல இருந்து கண்டிப்பாக 1 மதிப்பெண்லேருந்து 2 மதிப்பெண் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதே போலதான் இப்போ இந்த 2வது டாபிக் வந்துட்டோம். இதுல எப்படின்னா, முன்ன வார்த்தைகள் எழுத்துக்கள் கொடுத்த மாதிரி இப்போ படங்கள் கொடுத்துருப்பாங்க. 4 படங்கள், 3 படங்களுக்கு ஒரு பொதுத்தன்மை இருக்கும், ஒரு படம் மட்டும் வேறுபட்டதா இருக்கும். அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது ரொம்ப எளிமையானது. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, 4 படங்கள் இருக்கு. இந்த 4 படங்களுக்கு என்ன பொதுமைத்தன்மைன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்களேன், இப்ப இந்த படத்துல வெளியில ஒரு வடிவம் இருக்கு, அதே வடிவம் உள்ளார இருக்கு. இதுலயும் அதே போலதான். அப்ப எல்லாத்துலயும் என்னது, வெளியில ஒரு வடிவம், உள்பகுதியில ஒரு வடிவம், அதே வடிவம் தான். வெளிப்பகுதியில என்ன வடிவம் இருக்கோ அதே வடிவம் தான் இருக்கு. 4லுமே அதே மாதிரி தான் இருக்கு. இப்ப வேற என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த 3ஐயும் பாருங்களேன், இது வந்து நேர்கோடுகளால் ஆனது, இந்த 3 வடிவங்களும். ஆனா இந்த வடிவமானது வளைகோடுகளால் ஆனது. அப்ப இந்த 3க்கும் நேர்கோடுகளால் ஆனது, நேர்கோட்டு துண்டுகளால் ஆயிருக்கு. இது மட்டும் வளைகோட்டால் ஆயிருக்கு. அப்ப விடை என்னதுங்க, 1 தான் விடை. இதுல பாருங்க, இப்ப 4 படம் இருக்கும். ஒரு சின்ன புள்ளி, சின்ன ஒரு கோடு கூட நமக்கு வந்து ஆன்சரை வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த படத்துல, முதல் படத்துல எக்ஸ்ன்ற குறி இங்க இருக்கு, இங்க எக்ஸ்ன்ற குறி இங்க இருக்கு. அப்ப இரண்டும் மூளை விட்டங்கள்ல இருக்கு. இங்கேயும் எக்ஸ், அதோடைய மூளை விட்டத்தில் எதிரில் இருக்க மூளை விட்டத்துல எக்ஸ். அதே போல இங்க ஒரு ஷேடோ சர்க்கிள், இங்க வந்து ஒரு எம்டி சர்க்கிள், இதுவும் மூளை விட்டத்துல இருக்கு. நடுவுல ஒரு ஹைஃபன் வந்திருக்கு. இதே போல இதுல பாருங்க, இங்கே அதேதான், மூளை விட்டத்துல 2 இருக்கு, இங்கேயும் மூளை விட்டத்துல இருக்கு, நடுவுல ஹைஃபன் இருக்கு. இங்க பாருங்க, ஆனா சரி, இந்த 4வது ஆப்ஷன்ல பாருங்களேன், இங்கேயும் அதே போலதான், இதுவும் மூளை விட்டத்துல வந்திருக்கு, இதுவும் மூளை விட்டத்துல வந்திருக்கு. அப்ப இந்த இது 1, 2, 4, இது 4லுமே ஒரு பொதுமைத்தன்மை இருக்கு. ஆனா இது மட்டும் பாருங்க, இந்த எக்ஸ் நேருக்கு நேராக வந்திருக்கு. அதே போல இந்த எம்டி சர்க்கிளும் ஷேடோ சர்க்கிளும் நேருக்கு நேரே வந்திருக்கு. அதனால இதுதான் வந்து வேறுபட்டது. இப்ப பாருங்க, மொத்தம் 4 படங்கள் இருக்கு. வெளியில ஒரு படம், உள்ள ஒரு படம். ரெண்டுத்துக்கு என்ன தொடர்பு பாருங்க, வெளியில இருக்க படத்துக்கு 4 பக்கங்கள் இருக்கு, உள்ள இருக்கிற படத்துக்கு 3 பக்கங்கள் இருக்கு. அதே போல இதுங்க பாருங்க, ஐங்கோணம் இருக்கு,
அப்போ ஐங்கோணத்துக்கு 5 பக்கம், வெளியில் இருக்க படத்துக்கு 5, அதை விட 1 குறைவாக உள்ளே இருக்கிற படத்துக்கு 4. இங்கே பாருங்கள், அருங்கோணம் இருக்குது வெளியில். இப்போ அருங்கோணத்துக்கு 6 பக்கம், உள்ளே இருக்கிறது ஐங்கோணம், அதை விட 1 குறைவாக இருக்குது. அப்போ இந்த 3 படங்களுமே வெளியில் இருக்கிற படத்தோடைய பக்கங்களை விட 1 பக்கங்கள் குறைவாக உள்ள இருக்கிற படம் இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், வெளியில் இருக்கக்கூடிய படத்துக்கும் வடிவத்துக்கும் 3 பக்கங்கள் தான், உள்ள இருக்கக்கூடிய வடிவத்துக்கும் 3 பக்கங்கள் தான். அப்போ இதுதான் வேறுபட்டது. இது பாருங்க, நம்ம பிஜி என்ட்ரன்ஸில் கேட்ட கொஷின், 2024 கொஷின். கொஷின் பேப்பரை கட் பண்ணி தான் இங்கே வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஒத்த காலில் நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு கால் பெண்டாக இருக்குது, ஒரு கால் நேராக இருக்குது. அதே போல் கைகள், ஒரு கையை வந்து நேராகவும் ஒரு கையை மேலே உயர்த்துற மாதிரி இருக்குது. எல்லா படங்களையும் அதே போல் தான் இருக்கும். இப்போ என்ன மட்டும் வேறுபாடு அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இங்கே தலைக்கு, இந்த தலைக்கு உடலுக்கும் இங்கே கேப் இருக்குது, இந்த படத்துலையும் இருக்குது. இந்த படம் ஒரே மாதிரி தான் இருக்குது, தலைக்கு வந்து கேப் இருக்குது. இந்த படமும் அதே போல் தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. கைகளும் கால்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது, உடலும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் தலைப்பகுதி மட்டும் இந்த 3லுமே இடைவெளி இருக்கும். ஆனால் இந்த படம் மட்டும் ஒட்டுன மாதிரி இருக்கும். இந்த இடம் மட்டும் ரெண்டும் ஒட்டுன மாதிரி இருக்கும். அப்போ விடை எதுன்னு கேட்டிங்கன்னா 3 தான் விடை. அதே போல் தான் இங்கே பாருங்கள், இதுவும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க டாப்பிக்கில் மட்டும் கட்டாயமாக 2 வினாக்கள் வரும். ரொம்ப எளிமையாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கீழ்கண்ட 4 படங்களில் 3 படங்கள் ஒரே தன்மை உடையதாக உள்ளன. வித்தியாசமான ஒன்று எது? இங்கே பாருங்கள், இதுவும் அப்படி தான். ஒரு மனிதன் மேலே கை உயர்த்திட்டு இருக்க மாதிரி, தலையை ஒரு டாட் வச்சுருக்காங்க, மேலே கை உயர்த்துற மாதிரி இருக்குது, உடலுக்கு ஒரு குச்சி மாதிரி கூட இருக்குது, கால்களை வந்து மேலே உயர்த்துற மாதிரி இருக்குது. இந்த 3 படங்கள்லையும் இந்த இதில் பாருங்க, கையும் மேலே தூக்குன மாதிரி இருக்கும், உடல் இது எல்லாமே உடல் பகுதி ஒரே மாதிரி இருக்கும், காலும் இதுலேயும் மேலே உயர்த்துற மாதிரி இருக்கும். இதுலேயும் பாருங்க, காலை உயர்த்துற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்களேன், உடல் ஒரே மாதிரி தான் இருக்குது மற்ற படங்கள் மாதிரி, ஆனால் கால் வந்து எப்படி இருக்குங்க, இது கீழ்ப்பகுதி இந்த பக்கம் பெண்டாக இருக்குது. அப்போ விடை இதுதான், 3 தான் விடை. இப்போ இங்கே இது நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருந்தோம்னா, இதுக்கு முதல்ல வந்து கோழி, அடுத்தது பாம்பு, அடுத்தது அன்னம், அடுத்தது முதலை. இப்போ இதில் எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம்னா, என்ன பொதுமைத்தன்மை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ 4 படங்களில் அதோடைய உணவு முறைகள் பார்க்கலாம், அதோடைய வாழிடத்தை பார்க்கலாம், இல்லை அதோடைய தகவமைப்பு வேறு ஏதாவது அதோடைய சிறப்பு தன்மைகள் பார்க்கலாம். இது மாதிரி வந்து பல்வேறு கோணங்களில் நம்ம பார்க்கணும். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் பாருங்கள், இதில் மற்ற 3மே பார்த்தீங்கன்னா நாம் வளர்க்குறது கிடையாது. டொமஸ்டிக் அனிமலாக நம்ம கூடவே வந்து வளர்ப்போம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வளர்க்குறது கிடையாது. அன்னம், பாம்பு, முதலை. ஆனால் இந்த கோழி மட்டும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் டொமஸ்டிக் அனிமலாக நம்ம வளர்ப்போம். இப்போ மற்ற 3ம் வேறுபட்டது, இதை மட்டும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடியதால் ஏதான் விடை. அடுத்தது இதுவும் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது. ஃபஸ்ட்டில் என்ன இருக்குங்க, நடுவில் ஒரு வடிவம், அந்த நடுவில் இருக்கக்கூடிய வடிவத்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு சர்க்கிள். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டாங்க, இந்த பக்கம் அதுக்கு ஒரு சர்க்கிள், இது ஒரு பக்கம் அதுக்கு ஒரு சர்க்கிள், இது ஒரு பக்கம் ஒரு சர்க்கிள், இதுவும் சதுரத்தோட ஒரு பக்கம், இது ஒரு சர்க்கிள். அப்போ சதுரத்தில் 4 பக்கங்கள் இருக்குது, அந்த 4 பக்கங்கள்லையும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் 4 சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், அதே போல் தான் ஒரு இணைகரம் இருக்குது. இணைகரத்துலேயும்
4 பக்கங்களோடது. 4 பக்கங்களுக்கும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க. அதே போல தான் இங்கே பாருங்க, ஒரு ஐங்கோணம் இருக்கு. இந்த ஐங்கோணத்துலேயும் 5 பக்கங்கள் இருக்கு. 5 பக்கங்கள்லையும் ஒரு சர்க்கிள் இருக்கு. இங்கே பாருங்க, பக்கங்கள்ல சர்க்கிள். அப்ப இந்த 3 படங்கள்லையுமே அந்த பக்கங்களை ஒட்டின மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, முக்கோணம் இருக்கு. முக்கோணத்திலையும் 3 பக்கம், அப்ப 3 சர்க்கிள் இருக்கு சரியா. ஆனா என்ன மட்டும் மாற்றம் அப்படின்னா, இந்த இந்த சர்க்கிள் ஆனது, இந்த வட்டமானது முனைகள்ல இருக்கு. முக்கோணத்துடைய இந்த முனைகள்ல இருக்கு. மற்ற எல்லாத்துலயுமே அதோடைய பக்கங்கள்ல சர்க்கிள் வந்திருக்கு, இதுல மட்டும் முனைகள்ல வந்திருக்கு. இப்ப வேறுபட்டது எதுன்னு கேட்டீங்கன்னா பி தான் வேறுபட்டது. இதே போலதான் இங்கேயே 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 படங்கள்லையும் நம்ம உற்று நோக்கணும். இந்த ஒவ்வொரு படத்துலையும் நடுவில் கோடுகள் வந்திருக்கு. இந்த கோடுகள் என்னன்னா, அந்த இங்க வரையப்பட்ட கோடுகள் ஒன்றும் அந்த வடிவத்தை 2 சமபாகங்களாக பிரிக்கக்கூடிய சமச்சீர் கோடுகளா இருக்கு. இப்ப இந்த கோடை போட்டோம்னா அந்த வடிவம் 2ஆக பிரியும், சமச்சீராக பிரியும். அதனால இது சமச்சீராக பிரிச்சிருக்காங்க. அதே போல நம்ம சதுரத்தையும் இங்கிருந்து இந்த கோடு வந்திருக்கு, இதுவும் இந்த சதுரத்தை 2 சமபாகங்களா பிரிக்கும். இந்த பக்கம் பிரிச்சாலும் இதுவும் இந்த சதுரத்தை 2 சமபாகங்களாக பிரிக்கும். அதே போல இதுவும் அருங்கோணம். இந்த அருங்கோணத்திலையும் இந்த 3 கோடுகளும் இந்த கோடு இதுவும் சமபாகங்களா பிரிக்கும். இந்த கோடும் அருங்கோணத்தை சமபாகமா பிரிக்கும், இந்த கோடும் அருங்கோணத்தை சமபாகங்களா பிரிக்கும். ஆனா இங்க பாருங்க, இதை போட்டீங்கன்னா இது சமபாகமா பிரிக்காது, இந்த கோடும் சமபாகமா பிரிக்காது. சரிங்களா? இதுலயும் பாதியிலே கோடு இருக்கு, இதுவும் சமமாக பிரிக்காது. அதனால மற்ற 3ம் சமச்சீர் கோடுகளால் ஆயிருக்கு, இது மட்டும் சமச்சீர் கோடு இல்லை. பாருங்க, ரொம்ப எளிமையானது. ஒவ்வொரு படத்துலையும் 2 வடிவங்கள் இருக்கு. முதல் படத்துல 3 பக்கங்களை உடைய கோணம், அதை விட 1 கூடுதலாக 4 பக்கங்களை உடைய செவ்வகம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் படத்துக்கு 3 பக்கம், இரண்டாவது அடுத்தது வரக்கூடிய படத்துக்கு 4 பக்கங்கள். அதே போல முதல்ல வரக்கூடியதுக்கு இது ஐங்கோணம், அதனால 5 பக்கம். பாருங்க, ஐங்கோணம் தெரியுதுங்களா? அதே போல அடுத்தது வரக்கூடியது அருங்கோணம், 6 பக்கங்களை உடையது. இப்போ முதல் படத்துல இருக்க பக்கத்தை விட அடுத்த படத்துல பக்கங்கள் கூடணும், இது கூடியது. அடுத்தது இங்க 4 பக்கங்களை உடைய ஒரு செவ்வகம் இருக்கு. அடுத்தது 5 பக்கங்களை உடைய ஒரு ஐங்கோணம் இருக்கு. இப்போ முதல் படத்துடைய பக்கத்தோட அடுத்த படத்துல பக்கம் கூடும். இப்போ இந்த 3 படங்களுக்குமே அது சரியாக இருக்கிறது. ஆனா இதுல பாருங்க, முக்கோணம் இருக்கு, 3 பக்கம். ஆனா இங்க வட்டம் வந்திருக்கு, இதுக்கு என்ன இல்லை, பக்கங்களும் இல்லை, முனைகளும் இல்லை. அப்ப விடை 4. இங்க பாருங்க, கீழ்கண்ட 4 படங்களில் 3 படங்கள் ஒரே தன்மை உடையதாக உள்ளன. இப்போ நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு படத்துலையும் அந்த வடிவங்களை அதே வடிவம் தான் வந்திருக்கு. 2 முறை வந்திருக்கு, ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெரியதாகவும் இருக்குது. அதுவும் 2 ஒன்றுக்கொன்று திட்டம் போல இருக்குது. அப்ப இதுலயும் முக்கோணம், சிறிய முக்கோணம், பெரிய முக்கோணம், சிறிய சதுரம், பெரிய சதுரம் தொட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல இதுவும் பெரிய செவ்வகம், சிறிய செவ்வகம், இது 2ம் தொட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இது செவ்வகம், இது முக்கோணம். மற்ற எல்லாத்துலேயும் சிறியதும் பெரியதும் தொட்டுக்கிட்டு இருக்கணும், ஒரே வடிவமா இருக்கணும். ஆனா இங்க வெவ்வேறு வடிவங்கள், செவ்வகமும் முக்கோணமும் வந்திருக்கு. அப்ப தவறானது எதுங்க, வேறுபட்டது இதுதான்.
கடைசி படம். இப்போ இதுலேயும் அதே போல் தான் 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 படங்களையும் நல்லா கவனிக்கணும். ஒரு சின்ன புள்ளி கூட நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ இங்கேயும் அப்படிதான், ஒரு சதுரம் இருக்குது, சதுரத்துக்குள்ளார ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணத்துக்குள்ளார ஒரு சிறிய முக்கோணம் இருக்குது, 3 எம்டி சர்க்கிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய முக்கோணமும் இதில் இருக்கக்கூடிய முக்கோணமும் என்ன ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு. இதில் முக்கோணம் நேராக இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய சிறிய முக்கோணம் அதற்கு ரிவர்ஸில் தலைகீழாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதே 3 எம்டி சர்க்கிள் இருக்குது. முக்கோணம் பெரிய முக்கோணம் தலைகீழாக இருக்குது. பெரிய வெளியில் இருக்கிற முக்கோணத்தை விட இந்த முக்கோணத்திற்கு உள்ளே இருக்கிற முக்கோணம் தலைகீழாக இருக்கும். வெளியில் இருக்கிறது தலைகீழாக இருக்குது, உள்ளே இருக்கிறது அதுக்கு எதிராக நேராக இருக்குது. அதே போல் இந்த படம் பாருங்க, முக்கோணம் இருக்கு, அதற்கு எதிர் திசையில் தலைகீழாக உள்ள இருக்கிற முக்கோணம் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, முக்கோணம் இருக்கு, வெளியில முக்கோணமும் நேராக இருக்கு, அதே போல உள்ள இருக்கிற முக்கோணமும் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொன்னோம், மற்ற 3க்கும் புதுமைத்தன்மை என்னது, வெளியில இருக்க முக்கோணம் எப்படி இருக்கோ அதற்கு தலைகீழாக தான் உள்ள இருக்கணும். அப்ப இது 3மே அதே போல இருக்குது. ஆனா இதுல மட்டும் என்ன இருக்கு, நேரா இருக்குது. அப்ப விடை வந்து 3 தான். அப்ப எல்லாருக்கும் எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம இந்த பகுதி மொத்தம் 3லிருந்து 4 வினாக்கள் வரக்கூடிய பகுதி, ரொம்ப எளிமையான பகுதி. மாணவர்கள் சரியாக இதை வந்து நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டா இன்னும் நம்ம வலுவடைஞ்சிடலாம். அதனால் மாணவர்கள் சரியாக எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.